மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகளில் அதிர்வெண் அதிகரிப்பு பயிர் விளைச்சல் மற்றும் உணவு உற்பத்தியை பாதிக்கிறது. விவசாயத்தை பெரிதும் நம்பியிருக்கும் ஏழை சமூகங்கள் அடிக்கடி உணவு பற்றாக்குறையையும் விலைவாசி உயர்வையும் சந்திக்கின்றன. இதனால் போதுமான ஊட்டச்சத்தை பெறுவது கடினமாகிறது. தண்ணீர் பற்றாக்குறை மழைப்பொழிவில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதிகரித்த ஆவியாதல் ஆகியவை தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இது சுத்தமான குடிநீர் மற்றும் விவசாய பாசனத்தை அணுகுவதை பாதிக்கிறது. குறைந்த நீர் இருப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கான அதிகரித்த போட்டி ஆகியவற்றால் ஏழை சமூகங்கள் பாதிக்கப்படுகின்றன. உடல்நல அபாயங்கள் காலநிலை மாற்றம், மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்களின் பரவல்களுக்கு பங்களிக்கும். ஏனெனில் மாறிவரும் வெப்பநிலை நோய் பரப்புநர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குகிறது. ஏழை சமூகங்கள் பெரும்பாலும் சுகாதார பாதுகாப்புக்கான அணுகலை கொண்டிருக்கவில்லை மற்றும் காலநிலை தொடர்பான சுகாதார அபாயங்களுக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படுகின்றனர். வாழ்வாதார இழப்பு வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் வீடுகள், உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களை அளிக்கலாம். குறிப்பாக முறைசாரா துறையில் உள்ளவர்களுக்கு. ஏழை சமூகங்களுக்கு பெரும்பாலும் காப்பீடு மற்றும் இது போன்ற நிகழ்வுகளில் இருந்து மீள்வதற்கான ஆதாரங்கள் இல்லை. இடப்பெயர்வு கடல்மட்ட உயர்வு, உக்கிரமான புயல்கள் மற்றும் பிற காலநிலை தாக்கங்கள் பாதிக்கப்படக்கூடிய கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி காலநிலை அகதிகளாக மாறுகிறது. இந்த இடம்பெயர்ந்த நபர்கள் பாதுகாப்பாக மீள்குடியேறுவதற்கான வழிமுறைகள் பெரும்பாலும் இல்லை. மோதல் மற்றும் உறுதியற்ற தன்மை நீர் மற்றும் விளை நிலம் போன்ற காலநிலையால் தூண்டப்படும் வளம் பற்றாக்குறை பதட்டங்களை அதிகப்படுத்தலாம் மற்றும் வரையறுக்கப்பட்ட வளங்களில் மோதல்களுக்கு வழிவகுக்கும். இந்த உறுதியற்ற தன்மையால் ஏழை சமூகங்கள் பெரும்பாலும் விகிதாரத்தில் பாதிக்கப்படுகின்றன. கல்வி சீர்குலைவு காலநிலை தொடர்பான பேரழிவுகள் பள்ளி கல்வியை சீர்குலைத்து குழந்தைகளின் கல்வியை பாதிக்கும். ஏழை குடும்பங்களுக்கு இந்த இடையூறுகளை ஈடு செய்யும் வாய்ப்புகள் குறைவு எதிர்கால வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது. அதிகரித்த பாதிப்பு வறுமை மற்றும் வளங்களின் பற்றாக்குறை தனிநபர்களையும் சமூகங்களையும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடியதாக ஆக்குகிறது. போதிய உள்கட்டமைப்பு இல்லை. ஏழ்மையான சமூகங்களுக்கு வெள்ள பாதுகாப்பு போன்ற மீள் கட்டுமானம் பெரும்பாலும் இல்லை. இது தீவிர வானிலை நிகழ்வுகளின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளுக்கு அவர்களை மிகவும் எளிதில் பாதிக்கிறது. பொருளாதார இழப்புகள் பருவநிலை மாற்றம் வளரும் நாடுகளில் விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் பொருளாதார உற்பத்தியை குறைக்க வழிவகுக்கும். ஏழை சமூகங்கள் பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். பாலின வேறுபாடுகள் பருவநிலை மாற்றம் வளரும் நாடுகளில் உள்ள பெண்களை விகிதாச்சாரத்தில் பாதிக்கலாம். அவர்கள் பெரும்பாலும் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் மற்றும் நீர் மற்றும் எரிசக்தி வழங்கங்களுக்கு பொறுப்பாக உள்ளனர். வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் பெண்கள் அதிக சுமைகளை அனுபவிக்கலாம். கடன் மற்றும் வறுமை பொறிகள் காலநிலையால் ஏற்படும் இழப்புகள் கடன் மற்றும் வறுமையின் சுழற்சிக்கு வழிவகுக்கலாம். ஏனெனில் ஏழை சமூகங்கள் பெரும்பாலும் கடனுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகலை கொண்டிருக்கின்றன மற்றும் காலநிலை தொடர்பான பேரழிவுகளிலிருந்து
போராடுகின்றன.